வணக்கம். தமிழ்நாட்டில் வரும் 12ஆம் தேதி மூத்த காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். லோக்சபா தேர்தல் பிரச்சாரம் தமிழகத்தில் அனலடித்துக் கொண்டிருக்கிறது. தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் சூறாவளி பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது. லோக்சபா தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளிலும் மொத்தம் 950 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். தமிழகத்தை பொறுத்தவரையில் இதுவரையிலான கருத்து கணிப்புகளில் திமுக தலைமையிலான கூட்டணியே 30க்கும் அதிகமான இடங்களை கைப்பற்றும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு 6 முறை பிரச்சாரத்திற்கு வந்து சென்றுள்ளார். அது மட்டுமில்லாமல் மோடி அவர்கள் மீண்டும் தமிழகத்திற்கு பிரச்சாரம் செய்ய வருகை தர உள்ளார். சென்னையில் ரோடு ஷோ மூலம் பாஜக வேட்பாளர்களுக்கு பிரதமர் மோடி வாக்கு சேகரிக்க உள்ளார். இதேபோல் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவரான ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் வரும் 12ஆம் தேதி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். லோக்சபா தேர்தலில் கேரளாவின் வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார். இன்று வயநாடு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த ராகுல் காந்தி வாக்கு சேகரித்தார். இதனைத் தொடர்ந்து வரும் 12ஆம் தேதி தமிழ்நாடு வருகை தரும் ராகுல் காந்தி நெல்லை மற்றும் கோவையில் பிரச்சாரம் செய்கிறார். கோவையில் திமுக கூட்டணி கட்சிகளின் பிரம்மாண்ட தேர்தல் பொதுக்கூட்டம் ஏப்ரல் 12ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலினுடன் ராகுல் காந்தி ஒரே மேடையில் பிரச்சாரம் செய்ய உள்ளார். கோவை தொகுதியில் பாஜக சார்பாக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுகிறார். இந்த நிலையில் ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் தனது முதல் பிரச்சாரத்தை கோவையில் ஆரம்பிக்கிறார். அது மட்டுமில்லாமல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் ராகுல் காந்தியுடன் பிரச்சாரத்தில் ஈடுபடுவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தேர்தலில் காங்கிரஸ் மூத்த தலைவரான சோனியா காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி ஆகியோர் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.